மாலை வணக்கம். இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டெக்ரல் நாலேஜ் அண்ட் தி எய்ம் ஆஃப் லைஃப், 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 25 பார்த்தோம். சற்று நினைவு கூறலாம், லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். என்ன இயற்கையினுடைய செயல்பாட்டின் விதி என்னவாக இருக்கின்றது என்றால், அது முதல் நிலையில் தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றது. இயற்கையினுடைய செயல்பாட்டினுடைய விதி எவ்வாறு இருக்கின்றது என்றால், முதல் கட்டமாக தன்னை அது ஸ்திரப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றது. எவ்வாறு ஸ்திரப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றது என்றால், மனிதனுடைய புவிசார் வாழ்க்கை என்பதுதான் ஆரம்ப கட்டமாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் மனிதன் புவியினுடைய பிரஜையாகத்தான் இருக்கின்றான். அவனுக்கு வேண்டுவது அனைத்தையுமே புவிதான் வழங்குகின்றது. அவனுடைய உடலினுடைய தேவைகள், உடலினுடைய போஷாக்கு அனைத்தையுமே இந்த புவிதான் வழங்குகின்றது. இந்த புவிசார் வாழ்வுதான் அவனுடைய மனதினுடைய தேவை, பிராணமயத்தினுடைய தேவை. அனைத்திற்கும் புவிசார் வாழ்வுதான் அடிப்படையாக இருக்கின்றது. இயற்கை பரிணாமத்தில் ஈடுபட்டுள்ளது. இந்த பரிணாமத்தில் மேலே மேலே அது செல்கின்றது, உயரே செல்கின்றது. அவ்வாறு செல்லும் பொழுது இந்த மனிதனுடைய முதல் கட்ட நிலையை அது நிராகரிப்பது கிடையாது, உதாசீனப்படுத்துவது கிடையாது, பின்னுக்கு தள்ளுவது கிடையாது. இதை முதலில் உறுதி செய்து கொள்கின்றது. அதனால்தான் இங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கூறுகின்றார், ஒருவர் தன்னுடைய புவிசார் வாழ்வினுடைய நியாயமான கோரிக்கைகள், அவருடைய மனம், உடல், பிராணமயம் சார்ந்த நியாயமான கோரிக்கைகளை விலக்கிவிட்டோ அல்லது அதனை பின்னுக்கு தள்ளிவிட்டோ அல்லது இவைகளெல்லாம் ஒரு கீழான நிலையை சார்ந்தவை என்று உதாசீனம் செய்துவிட்டோ ஒரு மனிதன் இந்த புவிசார் வாழ்வில் இருக்க முடியாது என்று குறிப்பிடுகின்றார். அவனுடைய இயற்கையினுடைய முதல் கட்டத்தினுடைய அந்த தேவைகளை ஒரு மனிதன் நிராகரிக்க முடியாது, அதற்கு கவனம் செலுத்த வேண்டும். அதே சமயம் வேறொரு கருத்தையும் பகவான் கூறுகின்றார். அதே இயற்கை தான் என்ன செய்துள்ளது, மனிதனுக்குள் ஒரு உணர்வை தந்துள்ளது. என்ன உணர்வு என்றால், நம் ஜீவனுக்குள் ஏதோ ஒன்று இருக்கின்றது. அந்த ஏதோ ஒன்று எத்தகைய தன்மையை கொண்டதாக இருக்கின்றது என்றால், இந்த புவிசார் வாழ்வு என்கின்ற மனிதனுடைய அந்த இயல்பை தாண்டிய ஒன்றாக இருக்கின்றது. மனிதனுடைய ஜீவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒன்று மனிதனுடைய புவிசார் வாழ்வினுடைய தன்மையை தாண்டி இருப்பதாக ஏதோ ஒன்று இருக்கின்றது என்கின்ற உணர்வை அந்த இயற்கை நம்முள் விதைத்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார். எந்த இயற்கை மனிதனுடைய அடிப்படை இருப்பை உறுதி செய்து கொள்கின்றதோ, அதே இயற்கை தான் இந்த ஒரு எண்ணத்தையும் ஒரு மனிதனுடைய உணர்வு நிலையில் விதைத்துள்ளது என்று குறிப்பிடுகின்றார். ஆதலால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய உயர்வான அந்த உணர்வுகள், சூட்சுமமான உணர்வுகள், இவைகளை நாம் உதாசீனம் செய்துவிட்டு வெறும் புவிசார் வாழ்விலேயே நாம் லயித்து இருந்துவிட முடியாது என்று குறிப்பிடுகின்றார். வெறும் புவிசார் வாழ்விலேயே நாம் சிறைப்பட்டு இருந்துவிட முடியாது என்று குறிப்பிடுகின்றார்.
என்ன காரணம் என்றால், மனிதனுக்குள் எப்பொழுதுமே உயர்தளத்தில் இருந்து அந்த உள்ளுணர்வை சார்ந்த அந்த உந்துதல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உயர் தளத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு உள்ளுணர்வை ஒட்டிய உந்துதல்கள், தகவல்கள், தொடர்புகள் மனிதனுக்கு கிட்டிக்கொண்டே இருக்கின்றன. அதே சமயம் ஒரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மன், அதனுடைய உணர்வும் ஒரு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மன் என்பது அவனுடைய மனம், உடல், வாழ்வு இதற்கு அப்பாற்பட்டதாகும். அது மனிதனுடைய மனம், உடல், வாழ்வு இவைகளை விட ஒரு உயர்வான அமைப்பாகவும், அவைகளினால் கட்டுப்படாத ஒரு அமைப்பாகவும் மனிதனுள் இருக்கக்கூடியதுதான் இந்த மனிதனுடைய ஆன்மா. இந்த எண்ணம் மனிதனுக்குள் மீண்டும் மீண்டும் திரும்பி அவனுக்குள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கின்றது. அவனை இந்த எண்ணம் எப்பொழுதுமே ஆக்கிரமித்துக் கொண்டு வருகின்றது. இது ஒரு பக்கம் இருக்கின்றது. இது எவ்வாறு ஒரு சாதாரண மனிதன் இந்த எண்ணத்தை அவன் திருப்தி செய்து கொள்கின்றான்? இந்த உணர்வு தனக்குள் தோன்றக்கூடிய இந்த உணர்வை ஒரு மனிதன் எவ்வாறு திருப்தி செய்து கொள்கின்றான் என்றால், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அசாதாரண தருணங்கள் என்று தோன்றுகின்றன. எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸ், அசாதாரண தருணங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தோன்றுகின்றன. அசாதாரண தருணங்கள் என்றால், சில சமயம் அவன் வாழ்வில் சில கிரைசிஸ், இக்கட்டான தருணங்கள் தோன்றலாம். அல்லது ஒரு மாபெரும் ஒரு வெளிப்பாடு, அவனுடைய உள்ளத்தில் ஒரு வெளிப்பாடு, ஒரு ரெவலேஷன் அது தோன்றலாம். இதெல்லாம் வழக்கமான மனிதனுக்கு இருக்காது. வழக்கமாக வாழ்க்கையில சாதாரண வாழ்வு இருக்கும். எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸ்ல சில சமயம் கிரைசிஸ் இருக்கும், சில சமயம் உண்மையினுடைய ஒரு வெளிப்பாடு இருக்கும். இது மாதிரி எல்லாம் தோன்றும். அந்த தருணங்களை அவன் இத்தகைய உயர்வான அம்சங்களோடு தொடர்பு படுத்தி கொண்டு, ஒரு மனிதனுக்கு இத்தகைய எக்ஸ்ட்ரார்டினரி மொமெண்ட்ஸ், எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸ் வரும்பொழுது, அவன் தன்னை விட உயர்வான விஷயங்களுடன் தன்னை இணைத்து கொண்டு ஓரளவு திருப்தி அடைந்து கொள்கின்றான். அல்லது ஒரு மனிதனுடைய பிற்கால வாழ்வு, அவனுடைய வாழ்வில் பிந்தைய காலகட்டத்தில் அவன் வாழ்வினுடைய நோக்கங்கள், லோகாயுத விஷயங்கள் அவனுடைய ஆர்வம் சற்று குன்றும் பொழுது அவன் இறைவனின் பக்கம் திரும்புகின்றான். அவன் வாழ்வினுடைய பின்பகுதியில இது நடைபெறுகின்றது. அவனுடைய ஆசைகள், சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம், பொருளீட்ட கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த ஆசைகள் எல்லாம் மழுங்கும் நிலையில வாழ்வினுடைய பிற்காலத்தில் அவன் ஆன்மீகத்தின் பக்கம் திரும்புகின்றான். இது ஒரு பக்கம். அல்லது என்ன உணர்ந்து கொள்கின்றான் அந்த மனிதன்? அதாவது ஒரு சாதாரண வாழ்வை விட உயர்வான வாழ்வை, அதை பின்தொடர்தல், ஹையர் லைஃப், சாதாரண வாழ்வை கடந்து இருக்கக்கூடிய ஒரு உயர்வான வாழ்வை பின்தொடர்தல் என்பது அவனுடைய வழக்கமான செயல்பாடுகளை விட ஒரு மேலான செயல் என்று எண்ணுகின்றான். அவ்வாறு எண்ணி என்ன செய்கின்றான்? அவனுடைய வாழ்வை, சாதாரணமான இயல்பான வாழ்வை சரியாகவோ அல்லது குறைபாடுகளுடனோ இந்த உயர் வாழ்வை நோக்கி திருப்புகின்றான். இவ்வாறெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் இந்த உணர்வு, இயற்கை தனக்குள் வழங்கியுள்ள இந்த உயர் அம்சங்கள் குறித்த
இந்த உணர்வை அவன் திருப்தி செய்து கொள்கின்றான், சாதாரண மனிதன். அதே சமயம் அசாதாரண மனிதர்களும் இருக்கின்றார்கள். இந்த அசாதாரண மனிதர்கள் என்று நாம் கூறுவது பார்த்தோம் அப்படின்னா, வாழ்விலிருந்து தம்மை முற்றிலுமாக விலக்கிக் கொண்டு இந்த உயர் இலக்கை நாடுவது என்கின்ற ஒரு தீவிர ஆர்வத்துடன் இருப்பவர்கள். அவர்கள் தான் பார்த்தோம் அப்படின்னா இறைவனை தீவிரமாக நாடுபவர்கள். அவ்வாறு தீவிர நாடுதல் என்ன செய்கின்றார்கள்? இந்த புவி சார்ந்த வாழ்வை அவர்கள் ஒதுக்கிவிட்டு அந்த உயர்வாழ்வின் பக்கம் அவர்கள் முற்றிலும் திரும்புகின்றார்கள். இவர்கள் தான் எக்ஸப்ஷனல் மேன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புவிசார் வாழ்வை விட உயர் உலகங்களை இருக்கக்கூடிய அதை நாடி இருக்கக்கூடிய ஒரு வாழ்வு, ஒரு லட்சியம், அதுதான் உயர்ந்த லட்சியம் என்று கருதுபவர்கள். அவர்கள் வாழ்வினுடைய அம்சங்கள், வாழ்வினுடன் சாதாரண வாழ்வுடன் இணைந்துள்ள அம்சங்களை அவர்கள் வெகுவாக போற்றுவது கிடையாது. அதை அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? பின்னுக்கு தள்ளுகின்றார்கள். அதை அவர்கள் செயலற்ற ஒரு நிலையில் அவர்கள் பின்னுக்கு தள்ளுகின்றார்கள். இது ஒரு பக்கம். சாதாரண ஒரு மனிதன் பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய எக்ஸப்ஷனல் மொமெண்ட்ஸில் தான் அவன் இது மாதிரி உயர்வான விஷயங்களுக்கு திரும்புகின்றான். எக்ஸப்ஷனல் மேன் என்று சொல்லக்கூடிய அசாதாரண மனிதர்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் முழுவதுமாக இந்த புவி வாழ்வை நிராகரித்துவிட்டு அந்த உயர் உலகத்தின் பக்கம் தங்களுடைய பார்வையை முற்றிலும் திருப்புகின்றார்கள். இது இன்னொரு பக்கம். இங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கோருகின்றார்? இந்த உலகத்திலிருந்து தங்களுடைய கவனத்தை விடுவித்துக் கொண்டு உலகத்திற்கு அப்பால் தங்களுடைய கவனத்தை திருப்பும் இந்த ஒரு அணுகுமுறை என்பது புவியினுடைய வரலாற்றில் கடந்த காலத்தில் இருந்து வந்துள்ளது. அது மனிதனுடைய வாழ்வில் ஒரு வெகுவான பாதிப்பையும் செல்வாக்கையும் அது கொண்டிருந்தது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த புவியின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பாமல் அதிலிருந்து விலகி இந்த புவிக்கு அப்பாற்பட்ட உலகங்களின் பக்கம் முற்றிலுமாக கவனத்தை திரும்பி அதை எட்டுவதுதான் தன்னுடைய வாழ்வின் இலக்கு என்று கருதி வாழ்பவர்களும் பார்த்தோம் அப்படின்னா அத்தகைய வாழ்வு பார்த்தோம் அப்படின்னா இந்த புவியினுடைய காலகட்டத்தில் அதிக மனிதர்கள் அவ்வாறு வாழ்ந்துள்ளார்கள் என்று குறிப்பிடுகின்றார். மேலும் இதில் என்ன பார்க்கின்றோம் என்றால் ஒரு ஊசலாட்டம், ஒரு வேக்சிலேஷன். இந்த ஊசலாட்டம் எந்த இரு விஷயங்களுக்கு இடையில் இந்த ஊசலாடுதல் என்பது நடைபெறுகின்றது என்றால், ஒரு பக்கம் குறைபாடுள்ள சாதாரண மனித வாழ்வு, இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் லிவிங், இது ஒரு பக்கம் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த உயர் உலகங்களுக்காக அதை நாடி இருத்தல், ஒரு துறவற மனப்பான்மையோடு, ஒரு துறவு மனப்பான்மையுடன் நலிவுற்ற நிலையில் உயர் உலகங்களை நாடி இருத்தல். இந்த புவி வாழ்வை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு அந்த உயர் உலகங்களை மாத்திரம் நாடி இருத்தல், ஒரு துறவற மனப்பான்மையோடு. ஸோ இந்த இரண்டு நிலைகளுக்கும் இடையில் எப்பொழுதுமே ஒரு ஊசலாட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வேக்சிலேஷன்.
என்ன காரணம்? ஏன் வேக்சிலேஷன் என்று கூறுகின்றார் என்றால் பகவான், ஒரு பக்கம் இந்த குறைபாடுள்ள மனித வாழ்வை வாழ்பவர்கள், இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் லிவிங், அவனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இது வந்து யார் குறித்து பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், கடந்த காலகட்டத்தில் இந்த புவி வாழ்விலிருந்து விலகி இருத்தல் தான் உத்தமம் என்று கருதி அத்தகைய மனப்போக்கு வெகுவாக மனிதகுலத்தை பாதித்திருந்தது. அத்தகைய பாதிப்பினால் இந்த மனிதனுக்கு 2 வகையான நிலைகளுக்கு இடையில் அவனுடைய மனம் ஊசலாடியது. ஒன்று, அவன் தற்பொழுதுள்ள வாழ்வை எவ்வாறு நினைக்கின்றான் அத்தகைய மனிதன்? அது முழுமையான வாழ்வு கிடையாது, ஒரு இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் லிவிங் என்று நினைக்கின்றான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், அவன் எதற்கு ஏங்குகின்றான்? ஒரு துறவறம் மனப்பான்மையோடு அந்த உயர் உலக வாழ்வை நோக்கி அவன் ஏங்குகின்றான். இவை 2க்கும் இடையில் தான் அவன் மனம் ஊசலாடுகின்றது. இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அவன் தன்னுடைய வாழ்வை, தற்போது உள்ள வாழ்வை ஒரு குறைபாடு உள்ள வாழ்வு, ஒரு இம்பர்ஃபெக்ட் ஹியூமன் லிவிங் என்று கருதுவதால் அவனால் அதனுடைய இயற்கையான ஒரு வளர்ச்சி, அதை அவனால் எட்ட முடிவதில்லை. ஏனென்றால் அவன் தன்னுடைய வாழ்வையே குறைபாடு உள்ள வாழ்வு என்று நினைக்கின்றான். அதனால் அதில் அவன் எட்டக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு வளர்ச்சியை அவனால் எட்ட முடியவில்லை. அதே சமயம் இந்த துறவற மனப்பான்மையோடு இவ்வுலகை புறந்தள்ளிவிட்டு உயர் உலகங்களில்தான் தனக்கு முற்றிலுமான ஒரு தீர்வு கிட்டும் என்று நினைப்பவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அவர்களுக்கும் ஒரு தூய்மையான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் அவர்களுடைய வாழ்விலும் வாய்ப்பது கிடையாது. ஏனென்றால் அவ்வாறு எண்ணுபவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தூய்மையான மற்றும் மகிழ்ச்சியான ஒரு இயக்கம் வெகு சிலருக்குத்தான் அத்தகைய மனோபாவம் கொண்டவர்களுக்கும் ஏற்படுகின்றது. பெரும்பாலானோருக்கு இத்தகைய ஒரு நிலை கிட்டுவது கிடையாது. அவர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரைகுறையான ஒரு முழுமையடையாத நிலையில்தான் அவர்களும் இருக்கின்றார்கள். இது இத்தகைய ஒரு ஒரு இரண்டும் வெட்டான் நிலையில இருப்பது ஒரு பொய்யான ஒரு போராட்டத்தினுடைய அறிகுறி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒரு பொய்யான ஒரு போராட்டத்தினுடைய அறிகுறி தான் இத்தகைய இரண்டும் கெட்டாம் நிலை என்று குறிப்பிடுகின்றார். This is a sign of the creation of some false war in the being. நம்முடைய ஜீவனுக்குள்ளேயே நம்ம ஒரு பொய்யான ஒரு போராட்டத்தை நாமே உருவாக்கி கொள்கின்றோம். அதனுடைய அறிகுறி தான் இந்த வாழ்வு குறித்த ஒரு முழுமை இல்லாத ஒரு எண்ணம். அதே சமயம் நம்மால நம்மளுடைய எதை உயர்வாக நினைக்கின்றோமோ அதையும் எட்ட முடியாத ஒரு நிலை. இது நமக்கு நாமே ஏற்படுத்தி கொண்டுள்ள ஒரு பொய்யான ஒரு போராட்டம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதில் நாம் என்ன செய்கின்றோம் என்றால், நாம் ஒரு தரம், ஒரு அளவுகோலை நாமே நிர்ணயிக்கின்றோம். இந்த நாம் நிர்ணயிக்கின்ற இந்த தரம் அல்லது அளவுகோல் என்ன செய்கின்றது? அது பரிணாமத்தினுடைய விதி, அதனுடைய திறன், அதை அது மறுக்கின்றது, அது புறந்தள்ளுகின்றது. பரிணாமத்தினுடைய விதியில என்ன விதிக்கப்பட்டுள்ளது என்றால், ஒரு மனிதன் எல்லா கட்டத்தையும் முழுமையாக அதனுடைய முழுமையான தன்மையை அடைந்துதான் அடுத்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்பது பரிணாமத்தினுடைய விதி. வாழ்வினுடைய முதல் கட்டமாக அவனுடைய வழக்கமான நியாயமான புவி சார்ந்த கோரிக்கைகளை அவன் புறந்தள்ளிவிட்டு அவன் அடுத்த நிலைக்கு செல்ல முடியாது என்பது இந்த பரிணாமத்தினுடைய விதி.
இதை இதை நாம் புறந்தள்ளுவதால், உதாசீனம் செய்வதால் தான் இத்தகைய பொய்யான போராட்டம் நம் ஜீவனுக்குள் எழுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். அல்லது நாம் அல்லது நாம் என்ன செய்கின்றோம், ஒரு தேவைக்கு மீறிய ஒரு அழுத்தத்தை தருகின்றோம், ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ். இந்த அழுத்தம் என்ன செய்கின்றது என்றால், ஏதோ ஒரு நிலையில் ஒரு சமன் நிலை ஏற்படுகின்றது. ஒரு ஒத்திசைவுடன் கூடிய ஒரு சமநிலை இருக்கின்றது. அந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலக வாழ்வும் சரி, உலக வாழ்வை தாண்டியுள்ள உயர் வாழும் சரி, அந்த நிலையில் இரண்டும் ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன. ஆனால் நாம் இதில் ஏதோ ஒரு விஷயத்திற்கு நாம் அதிக அழுத்தம் தருவதனால் என்ன நடைபெறுகின்றோம், இந்த ஒத்திசைவுடன் காணப்படும் இந்த சமநிலையை நாம் காண தவறுகின்றோம், அடைய தவறிவிடுகின்றோம். நாம் தேவையில்லாமல் இந்த புவிசார் வாழ்வை நிராகரித்துவிட்டு, இந்த புவிக்கு அப்பால் தான் நமக்கு வேண்டிய தீர்வு எல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலையில் அதற்கு ஒரு அதிகமான அழுத்தம் நாம் தரும்பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சமநிலை ஏதோ ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, இவை இரண்டுமே ஒத்திசைவுடன் ஒரு சமநிலையில் காணப்படுகின்றன. அந்த நிலையை நாம் அடைய தவறிவிடுகின்றோம் என்று குறிப்பிடுகின்றார். ஏன்னா எல்லாமே இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்டுள்ள நிலை, இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இயற்கையில் எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான். எல்லாமே டிவைன் டிஸ்பென்சேஷன் ஆஃப் அவர் நேச்சர். டிவைன் டிஸ்பென்சேஷன்ல கீழ் உள்ள நிலையில எதிரும் புதிருமாக இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு அடுத்த நிலையில எல்லாமே சமநிலையில காணப்படுகின்றது. நாம் இந்த கீழுள்ள நிலையில இருந்து கொண்டு ஏதோ ஒன்றின் மேல் தேவைக்கு அதிகமான அழுத்தத்தை தருவதனால் உண்மையிலேயே இருக்கக்கூடிய, ஏன்னா இறைவனின் திட்டத்துல எல்லாத்திற்கும் வழி இருக்கின்றது. இந்த இறைவனுடைய திட்டத்துல அனைத்திற்கும் அங்கு வழி வகுக்கப்பட்டுள்ளது. எல்லாமே ஒரு நிலையில ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன. அதை நாம் காண தவறுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதுதான் இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்தது. அதாவது நம்ம இதுக்கு முதல் பேராகிராஃப்ல வாழ்வினுடைய முதல் கட்டம் நியாயமான கோரிக்கைகளை நம்ம புறந்தள்ள முடியாது. அதே சமயம் எல்லாமே இந்த புறவாழ்வில் இந்த உலக வாழ்விலே இருந்து கொண்டு மேலுள்ள விஷயங்களையும் புறந்தள்ள முடியாது. இந்த பொய் வாழ்வுதான் எல்லாமே என்கின்ற நிலையிலும் இருந்த முடியாது. அதே சமயம் புவி வாழ்க்கை அப்பால் தான் எல்லாம் என்கின்ற நிலையையும் நாம் எடுத்துவிட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல எல்லாமே ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன. அந்த நிலையை ஒரு மனிதன் எட்டுவதுதான் சரியான அணுகுமுறை என்று குறிப்பிடுகின்றனர்.